தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. தீபம் அகர்பத்தி, ஒரு தெய்வீக அனுபவம். இந்த வருடம் மீனராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான நல்ல பலன்கள்லாம் கொடுக்க இருக்குன்னா நிறைய நல்லது தான் நடக்க போகுது. ஏன்னா ராசியில் யோகாதிபதி செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாரு, அது ஒரு பெரிய நல்ல விஷயம். 4ஆம் அதிபதி புதன் நீசமானாலும் வீடு கொடுத்த குரு உச்சமாக போகிறதுனால அந்த ஜூன் மாதத்துக்கு மேலே கொஞ்சம் நல்லாவே படிக்க ஆரம்பிப்பாங்க. பட் என்னன்னா அந்த மீனராசிக்காரங்களில் சுய தொழில் பண்ணுறவங்களுக்கு சின்ன சின்ன தடை தாமதங்கள், அடுத்தவங்களால ஒரு தொந்தரவு தொல்லைங்கிறது கொஞ்சம் இருக்கும். காதல் கசக்குதையாங்கிற மாதிரி காதல் மேலே ஒரு வெறுப்பு வந்துருச்சு. காதலையே நான் வெறுத்துட்டேங்கிற நிலைமை தான். மீன ராசிக்காரங்களுக்கு கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும், பல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும், இஎன்டி ப்ராப்ளம்னு சொல்லுவோம் இல்லையா, காது மூக்கு தொண்டை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். அதே மாதிரி மீனராசிக்காரங்க எதில் ரொம்ப கவனமாக இருக்கணும்னா, ரொம்ப நெருங்கின உறவுகளை கூட முடிஞ்ச அளவுக்கு சைவ சாப்பாட்டுக்கு மாறிக்கிட்டாங்கன்னா அதுவுமே ஒரு நல்ல ரெமடி. அசைவத்தை குறைங்க, முடிஞ்சால் தவிர்த்துருங்க. மீனராசிக்காரங்க கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு போயிட்டு வரும் பட்சத்தில் நிறைய நல்ல மனநல மாற்றங்கள் ஏற்படும். கும்பகோணம் பக்கத்தில் குணசீலம்ங்கிற டெம்பிள் இருக்குது. ஐபிசி பக்திநேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட மீன ராசிக்காரங்களுக்கு இந்த 2026 தமிழ் புத்தாண்டு என்ன மாதிரியான நன்மைகளை தர காத்திருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்காக வேத ஜோதிடர் முத்துக்குமாரி மேம் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். மேம் வணக்கம். வணக்கம் காவ்யா. மேம், மீன ராசிக்காரங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது? மீன ராசிக்காரங்க ஜென்ம சனி நடந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ தமிழ் வருடமும் பிறகுது இல்லையா, பராபவ வருடம். ஸோ இந்த வருடம் மீனராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான நல்ல பலன்கள்லாம் கொடுக்க இருக்குதுன்னா நிறைய நல்லது தான் நடக்க போகுது. ஏன்னா ராசியில் யோகாதிபதி செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாரு, அது ஒரு பெரிய நல்ல விஷயம். ராசிக்கு ஆகாத புதன் வலுவிலேருந்து நீசமாயிட்டாரு, அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். நம்மளை காப்பாற்றுறவங்க நம்ம பக்கத்தில் இருக்கிறது, நம்ம கெடுக்கிறவங்க வலுவிலேருந்து இருக்கிறது, இதுதான் இந்த வருடத்தோட அமைப்பு. அப்போது காப்பாற்றுற எல்லா கிரகமும் நல்ல வலுவாக இருக்குது. குரு வலுத்திருக்கிறாரு, செவ்வாய் வலுத்திருக்கிறாரு, சூரியன் உச்சமாக இருக்கிறாரு. இந்த மூணுமே யோக கிரகங்கள். சந்திரனுடைய வலுவுமே நல்லா இருக்கு. இங்கே கெடுக்கக்கூடிய கிரகமான புதன் நீசமாயிட்டாரு, சுக்கிரன் சூரியனோட சேர்ந்து அஸ்தங்கமாயிட்டாரு. கெடுக்கிற கிரகங்கள் எல்லாமே பலத்தை இழந்துருச்சு. அப்போது நல்லா இருக்க போகிறோம், எல்லா வகையிலையும் காப்பாற்றப்பட போகிறோம் அப்படிங்கிறது மீனராசிக்கான இந்த தமிழ் புத்தாண்டு பலனாக எடுத்துக்கலாம். மீனராசி பிள்ளைகளினுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள் இந்த வருஷம் எப்படி இருக்கும்? 4ஆம் அதிபதி புதன் நீசமானாலும் வீடு கொடுத்த குரு உச்சமாக போகிறதுனால அந்த ஜூன் மாதத்துக்கு மேலே கொஞ்சம் நல்லாவே படிக்க ஆரம்பிப்பாங்க. பட் என்னன்னா அந்த எழுத்து பிள்ளை கேர்லெஸ்னஸ்னு சொல்லுவோம் இல்லையா, கேர்லெஸ் மிஸ்டேக், தெரிஞ்சே மிஸ்டேக் விடுறது. படிச்சிருப்பாங்க பட் தெரியும், அப்போ லைட்டாக மிஸ்டேக் விடுறதுங்கிறதெல்லாம் ரொம்ப அதிகமாகும். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு படிச்சுட்டு இருக்கக்கூடிய மீனராசி பசங்களுமே நல்ல சக்ஸஸ் ரேட்டுங்கிறது வரும். ஏன்னா ஆகஸ்ட் மாதத்துக்கு மேலே இந்த செப்டம்பரில் கால்ஃபார் ஆகிற எக்ஸாம்ஸ் எல்லாமே இவங்க கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு மிக அதிகம். நபார்டு, செபி, ரெகுலேட்டரி பாடிஸில் கூட எக்ஸாம்ஸ் எழுதுறாங்கன்னா அது கிளியர் ஆயிரும். அந்த ஃபுட் எக்ஸாம்ஸ் எழுதுறாங்க, ஃபுட் கார்பரேஷனில் எக்ஸாம்ஸ் எழுதுறாங்கன்னா அதில் ஒரு நல்ல சக்ஸஸ் ரேட் அப்படிங்கிறது இருக்கும். எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ், யூனிஃபார்ம்டு சர்வீசஸில் நிறைய பேர் செலக்ட் ஆகிறதுக்கான யோகம் அப்படிங்கிறதும் மீனராசி பிள்ளைங்களுக்கு அதிகமாக இருக்குது. அடுத்ததா மீனராசிக்காரங்க சொந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை சம்பளம் வாங்குகிற ஒரு வேலையில் இருக்கவங்களா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கு மேம்? மீனராசிக்காரங்களில் சுய தொழில் பண்ணுறவங்களுக்கு சின்ன சின்ன தடை தாமதங்கள், அடுத்தவங்களால ஒரு தொந்தரவு தொல்லைங்கிறது கொஞ்சம் இருக்கும். ஆனாலும் அதை முறியடிச்சு முன்னேறக்கூடிய ஒரு யோகம்ங்கிறத குரு கொடுத்துறாரு. என்னதான் இருந்தாலும் நம்மளால் போய் உச்சமாயிட்டார்ல, விடுவாரா? ராசிநாதனே அவர் தான். அப்போ எல்லா கிரகங்களை விட இப்போ யார் வலுக்கிறானா, குரு வலுக்கிறாரு. எத்தனை எதிரி வேணாலும் சுற்றி நில்லுங்க, நான் ஹீரோ மாதிரி நின்று அடிக்கிறேன்னு மீனராசிக்காரங்க அடிக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இந்த குறிப்பிட்ட வருடம் அமையுது. மீனராசியோட காதல் கல்யாண வாழ்க்கை, ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப அதிகமாக டான்ஸ் ஆடுற விஷயம்னா அது இதுவாக தான் இருக்குது. எப்படி இருக்குது? காதல் கசக்குதையாங்கிற மாதிரி காதல் மேலே ஒரு வெறுப்பு வந்துருச்சு. காதல்ங்கிறதுக்கு மேலே காதல் மேலே எனக்கு வெறுப்பு வந்துருச்சு. காதலி மேலே வெறுப்பு வரல, காதலன் மேலே வெறுப்பு வரல, காதலையே நான் வெறுத்துட்டேங்கிற நிலைமை தான் மீனராசியோட நிலைமை. ஏன்னா வெரி குட் கிவர்ஸ், எங்கேனாலும் தன்னுடைய அர்ப்பணிப்பை 100% கொடுப்பாங்க, லாயலாக இருப்பாங்க. உண்மையான உணர்வுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய அளவு, சும்மா டைம் பாஸ்க்கு பழகக்கூடிய ஒரு நேச்சர் நிச்சயமாக இருக்காது. ஆனால் அந்த நபர் ஆப்போசிட் பர்சன் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க மூலியமாக நிறைய பாதிக்கப்பட்டிருப்பாங்க. மன ரீதியாக, பொருளாதார ரீதியாக, பண ஏமாற்றம்ங்கிறது ரிலேஷன்ஷிப்பில் நிறைய யாருக்கு நடந்ததுன்னா மீனராசிக்காரங்களுக்கு நடந்திருக்கும். ஸோ அந்த நிலையெல்லாம் மாறி கொஞ்சம் மனசு தெளிவாகக்கூடிய ஒரு வருடம் தான். புதுசாக காதல் பிறக்கும்னா சொல்கிறதுக்கு இல்லை, பட் மனசு தெளிவாகும். ஏற்கனவே ஒரு லாங் ஸ்டாண்டாக ஒரு ரிலேஷன்ஷிப்பை காப்பாற்றி கொண்டு
நடந்துட்டு இருக்கிறீங்கன்னா அந்த காதல் நிச்சயமாக திருமணத்தில் நிறைவேறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அரேஞ்ச்டு மேரேஜ் பாசிபிலிட்டிஸும் வெரி ஹை. மீன ராசியில் இருக்கவங்களுடைய பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள், கடன் குறைவதற்கும் வருமானம் பெருகுவதற்கும் இந்த வருடம் வழிகாட்டுமா? கண்டிப்பாக மீனராசிக்காரங்களுக்கு நல்ல இன்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 2ஆம் அதிபதி வந்து ராசியில் தான் இருக்கிறாரு, அவரை குரு வேற பார்க்குறாரு. ஸோ பார்க்கும் பட்சத்தில் நல்ல ஒரு மாற்றங்கள், ஃபினான்ஷியல் இம்ப்ரூவ்மெண்ட்லாம் வரும். குரு பயிற்சி ஆகும்போது செவ்வாய் மேஷத்துக்கு வந்துடுவார். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் குருவும் வலு, செவ்வாயும் வலுங்கிற பட்சத்தில் எல்லா வகையிலையும் பணம்ங்கிறது வந்துடும். எங்கேயாவது போய் பணம் லாக் ஆகிருக்கு, நீங்கள் கொடுத்துருக்குறீங்க, திரும்ப வாங்க மறந்துருப்பீங்க, இல்லை எவ்வளோ தூரம் கேட்டாலும் கிடைக்காது, கோர்ட் கேஸ் வரைக்கும் கூட போயிருக்கும், டக்குன்னு அது முடிஞ்சு கேஸ் முடிஞ்சு பணம் உங்கள் கைக்கு வருது, இல்லை எதிரியே வந்து உங்கள் கடனை வந்து திருப்பி பைசல் பண்ணிடுறதுங்கிற மாதிரியான அமைப்புகள், நீங்கள் வெளியில் வாங்கி வச்சுருந்த கடன்கள் எல்லாம் செட்டில் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு, தங்கம் வைரம் சேரக்கூடிய ஒரு அமைப்பு, வெள்ளி யோகமும் இருக்குது. சந்திரன் வலுவாக இருக்கிறதுனால வெள்ளி பொருட்களும் நிறைய மீனராசிக்காரங்க வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. மேம், இப்போ இந்த மீன ராசியில் இருக்கிற பெண்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கு? மீனராசி பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா மன ரீதியான அழுத்தம்ங்கிறது அதிகமாக இருந்ததுங்க. யார்கிட்டையும் எதையும் சொல்ல முடியல. நின்னா குத்தம், நடந்தா குத்தம், உட்கார்ந்தா குத்தங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் குத்தங்கிற சொல்கிறதுக்கு தான் ஆட்கள் நிறையா இருந்தாங்க. நிறைய பழிகளை சுமந்தாங்க. ஏன்னா செய்யாத தப்புக்கு பழி சுமக்கிறத மாதிரி கொடுமையான விஷயம் எதுவும் கிடையாது. மீனராசி பெண்கள் செய்யாத தப்புக்கு நிறைய பழி சுமந்தவங்க. இப்போ நீங்கள் யாருங்கிறத கடவுள் உலகத்துக்கு உணர்த்துவார், நீங்கள் உணர்த்த போகிறதில்ல. 5ஆம் இடம் வலுவாகுது. 5ஆம் இடம் அப்படிங்கிறது தெய்வ பலம், தெய்வம் நின்று உதவும். தெய்வம் வந்து நின்று வழி காட்டாது, உங்கள் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வழி நடத்தும். கஷ்டப்பட்டல, இப்போ பாரு நீ யாருன்னு நானே உனக்கு புரிய வச்சுட்டேன், உன்னோட எல்லா பிரச்சனைகளையும் பார்த்துக்க நான் இருக்குன்னு கடவுள் தைரியம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு மீனராசி பெண்களுக்கு இருக்கிறதுனால கடவுள் நம்பிக்கையோட நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த வருடமும். இப்போ இந்த மீன ராசிக்காரங்களுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கு? மீன ராசிக்காரங்களுக்கு வந்து கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும், பல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும், இஎன்டி ப்ராப்ளம்னு சொல்லுவோம் இல்லையா, காது மூக்கு தொண்டை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். அதே மாதிரி கால்வலிங்கிறதெல்லாம் புதுசாக இப்போ ஃபீல் பண்ண ஆரம்பிப்பாங்க. சனி உட்காந்துட்டாருனாலே சனியுடைய பிரச்சனைகள் வந்துடும். கால்வலிங்கிறது சனியுடையது. சின்ன வயசு கால் வலிக்குதுங்கிறாங்கன்னா ராசியிலேயோ லக்னத்திலேயோ சனி சம்மந்தப்பட்டிருக்கிறாரு, சனியுடைய தசா புத்தி அந்தரங்கள் இல்லை கோச்சாரத்தில் சனியுடைய பாதிப்பு இருக்குங்கிறது தெரியக்கூடிய ஒரு விஷயம்தான். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சம் வந்து போகும். ஜெனட்டிக்காக ஒரு நோய் இருக்குது, அப்பா அம்மாவுக்கு இருக்குன்னா அது இவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. மீன ராசிக்காரங்க இந்த வருஷத்தில் வந்து இதிலலாம் நீங்கள் கவனமாக இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லணும்னா என்னென்ன விஷயங்கள்? மீனராசிக்காரங்க எதில் ரொம்ப கவனமாக இருக்கணும்னா, ரொம்ப நெருங்கின உறவுகளை கூட நெருங்கினவங்கன்னு வைக்காமல் கொஞ்சம் தள்ளி வச்சு பார்க்க கற்றுக்கணும். வாழ்க்கைங்கிறது நம்மளோடதுங்கிறதுல வந்து தெளிவாக இருக்கணும். அண்டை அயலார் மூலியமாக பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. இவங்களை யூஸ் பண்ணுவாங்க. நல்ல மீனத்தை மாதிரி யாரையும் யூஸ் பண்ணவே முடியாது. தனுசெல்லாம் பின்னாடி தான். மீனத்தை வந்து சூப்பராக யூஸ் பண்ணலாம். ஒரு இன்டர்வியூவில் கூட விஜய் சேதுபதி சொல்லியிருப்பாங்கல்ல, நீங்கள் உங்களை யூஸ் பண்ணுறவங்கள பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னா, என்னை பற்றி ஃபுல்லாக தெரியல, இன்னும் நல்லா யூஸ் பண்ணியிருக்கலாமே நினைக்கிறேன். அது யாருக்கு ஆப்டாக பொருந்தும்னா மீனராசிக்காரங்களுக்கு பொருந்தும். யூஸ் பண்ண தயவு செஞ்சு விடாதீங்க, கவனமாக இருந்துக்கோங்க. ஒரு அளவாக லிமிட்டாக பழகிக்கணும். யார்ட்டையும் ரொம்ப இறங்கி பிணைஞ்சு பின்னி பழகுறதுங்கிற பழக்கத்தை தயவு செஞ்சு மீனம் விட்டுறணும். டக்குன்னு புதுசாக பழகிறவங்ககிட்ட கூட ரொம்ப இணைஞ்சிருவாங்க. ஸோ அப்படி க்ளோஸ் ஆகிறதுனால தான் ஏமாறுறது. அதில் இந்த வருடம் கவனமாக இருந்துக்கிட்டாங்கன்னா நல்லது. மீன ராசிக்காரங்களுக்கான வாழ்வியல் மற்றும் ஆன்மீக பரிகாரம்னா அது என்னது? மீனராசிக்காரங்க ஒயிட் சன்னா இருக்கு இல்லையா, வெள்ளை கொண்டக்கடலை, மஞ்சள் வாழைப்பழம் இதெல்லாம் அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிறதுங்கிறது நல்லது. மஞ்சள் நிறத்தில் உள்ள இனிப்புகளை வந்து 4 பேருக்கு டொனேட் பண்ணாங்க அப்படின்னா அது வந்து நல்ல ஒரு பலனை பெற்றுத்தரும். முடிஞ்ச அளவுக்கு சைவ சாப்பாட்டுக்கு மாறிக்கிட்டாங்கன்னா அதுவுமே ஒரு நல்ல ரெமடி. அசைவத்தை குறைங்க, முடிஞ்சால் தவிர்த்துருங்க. தவிர்த்துக்கிறது நல்லது. அட்லீஸ்ட் வியாழக்கிழமையாவது அசைவம் மீனம் தொடாமல் இருக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது. கோயில்களுக்கு கைங்கரியங்கள் பண்ணுங்கள். முடிஞ்சது ஃபினான்ஷியலாகவோ உடல் உழைப்பு தர முடியுமோ பண்ணுங்கள். இப்போ கோயில் ஏதாவது திருவிழா நடத்துகிறாங்கன்னா அதில் ஒரு பொறுப்பேற்றுக்கிட்டு வேலையை செய்கிறது, ஆர்கனைஸ் பண்ணுறதெல்லாம் நல்லது. வரி வசூலிக்கிறது, ஆர்கனைஸ் பண்ணுறது, பிரசாதம் கொடுக்கறது இதெல்லாம் நல்லது. மீன ராசிக்காரங்க தயவு செஞ்சு உங்களை யாரும் யூஸ் பண்ண விடாதீங்க. ஆனால் நீங்கள் ஒரு கடவுள்கிட்ட போய் அந்த கடவுளை சரணாகதி அடைங்க அப்படின்னு சொல்லி மீனராசிக்கு வழிகாட்டணும்னா அது எந்த கடவுள், எந்த கோயில்? மீனராசிக்காரங்க கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு போயிட்டு வரணும். போயிட்டு வரும் பட்சத்தில் நிறைய நல்ல மனநல மாற்றங்கள் ஏற்படும். கும்பகோணம் பக்கத்தில் குணசீலம்ங்கிற டெம்பிள் இருக்குது. ஸோ இங்கே போய் பெருமாளை நீங்கள் வழிபடணும். இது வந்து மென்டல் ஹீலிங்குக்கான ஒரு
டெம்பிள். ஏன்னா ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஏமாந்தாலோ பணத்தை ஏமாந்தாலோ மனசு வந்து ரொம்ப வெறுத்து போயிடும், விரக்தி ஆகிடும் இவங்களுக்கு. அடுத்து இந்த காதலே வேண்டாம், கல்யாணமும் வேண்டாம், தொழிலும் வேண்டாங்கிற முடிவுக்கு வந்துடுவாங்க. ஸோ இந்த விரக்தி, இந்த ட்ராமான்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி சொன்னால் எல்லாருக்கும் புரியும். அந்த ட்ராமாவில் இருந்தெல்லாம் நீங்கள் வெளியில் வர்றதுக்கு எப்படி சைக்காட்ரிஸ்ட்டை பார்க்குறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் பெருமாளை போய் பார்த்தீங்கன்னா அவர் உங்களை ஹீல் பண்ணுவார். மன ரீதியான பிரச்சனைகள் அழுத்தங்கள்லாம் குறைஞ்சு தெளிவான சிந்தனைங்கிறது ஏற்படுறதுக்கும் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தில் போய் நீங்கள் முன்னேறதுக்கும் இந்த கோவில் உங்களுக்கு உதவும். எல்லா மீனராசி அன்பர்களும் தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் குணசீலம் கண்டிப்பாக போயிட்டு வாங்க. மீன ராசிக்காரங்களுக்கான தமிழ் புத்தாண்டு பலன்களை எங்களோடு பகிர்ந்துக்கிட்டீங்க. அது மட்டும் இல்லாமல் பொது பலன்களாகவும் 12 ராசிக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கு, என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் செய்யக்கூடாது, அவர்களுக்கான எளிய வாழ்வியல் மற்றும் ஆன்மீக பரிகாரம், போக வேண்டிய கோயில் அப்படின்னு சொல்லி பல தகவல்களை எங்களோடும் எங்க நேயர்களோடும் பகிர்ந்து கொண்டதற்கு ரொம்ப நன்றி. நன்றி காவியா. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. தீபம் அகர்பத்தி ஒரு தெய்வீக அனுபவம்.